செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் நார்மலாக இருந்தோம் உங்களால் ப்ரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியலையா? ஐவிஎஃப் சென்டரில் டெய்லியும் பார்க்குற ஒரு காமனான ப்ராப்ளம் இதுதான். நிறைய கப்பிள்ஸ் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறனால மாச கணக்கில் இல்லை வருஷ கணக்கில் அவங்களுடைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரெக்னன்சியை டிலே பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ப்ராப்ளம் என்ன, அது எந்த கேட்டகரியில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வணக்கம், நான் உங்க ஜெயராம், கன்சல்டன்ட் அண்ட் சீனியர் எம்பிரியாலஜிஸ்ட். சார், செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எனக்கு நார்மலா இருக்கு, ஆனா என்னால பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணவே முடியல, ஏன் அப்படின்னு நிறைய பேஷண்ட் என்கிட்ட கேட்கறாங்க. செமன் அனாலிசிஸ் நார்மலா இருக்கிறனால மட்டும் உங்களால பிரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியாது. அதுல நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட். உங்க செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை ரெண்டா பிரிச்சுக்கலாம். மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்னா என்ன? அதாவது உங்க கலெக்ட் பண்ண சீமன் அது எப்படி இருக்கு, கண்ணால பார்க்கும்போது அதுல என்னென்ன அசஸ்மெண்ட் எங்களால பண்ண முடியும் அப்படின்றது தான் மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நீங்க மொத்தம் எவ்வளவு சீமன் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, 2 ml இல்ல 3 ml இல்ல 1 mlன்றதை நாங்க மெஷர் பண்ணுவோம். அடுத்து நீங்க ரிலீஸ் பண்ண அந்த சீமன் பிஹெச் எப்படி இருக்கு, நார்மலா இருக்கா இல்ல ரொம்ப அசிட்டிக்கா இருக்கா இல்ல ரொம்ப அல்கலைனா இருக்கா அப்படின்றத நாங்க பார்ப்போம். அடுத்து அதோட விஸ்கோசிட்டி, அடுத்து அதோட லிக்விஃபேக்ஷன். அதாவது நீங்க சீமன் கலெக்ட் ஆனோனையும் அது ரொம்ப லிக்யூடா இருக்காது, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 20 to 30 மினிட்ஸ்ல அது நார்மலா லிக்விஃபை ஆயிரும், அதாவது திரவ நிலைக்கு கொஞ்சம் வந்துடும். ஸோ இதை தான் லிக்விஃபேக்ஷன் சொல்லுவோம். இதுல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்து மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்னா என்னன்னு அந்த பேரிலே அர்த்தம் இருக்கு. மைக்ரோஸ்கோப்பில் நாங்கள் பண்ணுற ஒரு அசஸ்மெண்ட், அதுதான் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். எடுத்துக்காட்டா உங்களுடைய கவுண்ட், உங்களோட நீங்கள் ரிலீஸ் பண்ண அந்த சீமன் சாம்பிளில் எவ்வளவு ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். இது மைக்ரோஸ்கோப்பில் நாங்களாம் பண்ணுவோம். அடுத்து உங்களுடைய மொட்டிலிட்டி, நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 14 மில்லியன்ஸ் இல்லை 15 மில்லியன்ஸ் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குன்னா அதில் எவ்வளோ ஸ்பெர்ம்ஸு நீந்துது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். இது ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி. அந்த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியில் எவ்வளோ ஸ்பெர்ம் வேகமாக நீந்துது, எவ்வளோ ஸ்பெர்ம் ஒரே இடத்துல சுற்றி சுற்றி நீந்துது, எவ்வளோ ஸ்பெர்ம் நீந்தாமே இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் பார்ப்போம். இதை ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி, நான் ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி அண்ட் இம்மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்து இது ரொம்ப முக்கியமானதுங்க, உங்களுடைய ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி. அதாவது உங்களுக்கு கவுண்ட் நல்லா இருக்குது, மொட்டிலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் உயிரணுக்களுடைய உருவமைப்பு நல்லா இல்லைன்னா அது நல்ல ஸ்பெர்ம்ஸ் கிடையாது. ஏன்னா ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி நல்லா இல்லாத பட்சத்தில் உங்கள் ஸ்பெர்மினுடைய டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனுடைய மார்ஃபாலஜி நல்லா இல்லாதனால எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் புவராக டெவலப் ஆகலாம். ஸோ மிஸ்கேரேஜ் ஆகலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் எம்ப்ரியோவே பிளாஸ்டோசிஸ்டே டெவலப் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி. ஸோ இதுதான் மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக இருந்தும் ப்ரெக்னன்சி அச்சீவ் ஆக முடியலன்னா இன்னொரு முக்கியமாக ஒருத்தர் இருக்காங்க, அவன் தான் ஸ்பெர்ம் டிஎஃப்ஐ, ஸ்பெர்மினுடைய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ். அது எவ்வளோன்னு நாங்கள் பார்ப்போம். இது நார்மலாக செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் வராது. ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் டிஎஃப்ஐ டெஸ்ட்டு, அதாவது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் டெஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுவோம். எடுத்துக்காட்டாக ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ரெக்கரண்டாக இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் நடக்குது, அதாவது அடிக்கடி அபார்ஷன் ஆகுது, அவங்களுக்கு எம்ப்ரியோவே நல்ல குவாலிட்டியாக இல்லை, அவங்க ஹை ஸ்மோக்கிங் அண்ட் ஹை ஆல்கஹால் கன்சப்ஷன் அந்த கேட்டகரியில் இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்பெர்ம் டிஎஃப்ஐ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதாவது அவங்க உயிரணுக்களினுடைய அந்த கேப்சூல், மரபணுவை கேரி பண்ணுற கேப்சூலில் அந்த ஸ்பெர்மினுடைய டிஎன்ஏ டேமேஜ் ஆகிருக்கா இல்லை நார்மலாக இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம். இது செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் ஆகாது. இது ஒரு தனி டெஸ்ட்டு. அதை தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அடுத்துங்க, எனக்கு செமன் அனாலிசிஸ் டெஸ்ட்டில் எல்லாமே நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு நார்மலாக இருக்குது சார், ஆனாலும் ப்ரெக்னன்சி அச்சீவ் ஆக முடியலை. பொறுங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு மேலும் ஃபீமேலும் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டியும் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம், ஃபீமேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டியும் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம்.
என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன். அவங்க டைரெக்டாக அவங்க ஒய்ஃப் மேலே தான் ப்ளேம் வைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் ஒய்ஃபுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பட் இந்த சொசைட்டி என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷரை விமன் மேலே வைக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ப்ரெக்னென்சி அப்படின்னு வரப்ப போத் ஆஃப் த பார்ட்னர் ஈக்குவலாக வெயிட்டேஜ் வைக்கிறாங்க. ஸோ மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டியும் நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஃபீமேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி எப்படி இருக்கணும் நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். இதில் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாதுங்க. ஈக்குவலாக எல்லாத்துக்கும் எப்படி கேமெட்ஸ் குவாலிட்டி தரமாக இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியான ஐவிஎஃப் சைக்கிள் பிளான் பண்ணலான்னு டாக்டரும் எம்ப்ரியாலஜிஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபீமேல் ஃபேக்டரில் நாங்கள் என்ன முக்கியமான விஷயம் பார்ப்போம்னா எக்வாலிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கேமிட் குவாலிட்டினா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்பெர்ம் அண்ட் எக்கை தான் நாங்கள் கேமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய தரம் எப்படி இருக்குன்றதையும் நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸ்பெர்முக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதனுடைய மார்ஃபாலஜி, மோட்டிலிட்டி இதெல்லாம் வச்சு நாங்கள் கவுண்ட்லாம் வச்சு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபீமேலுக்கு அவங்களுடைய எக்வாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பைக் வாங்குறீங்க. ஃபஸ்ட்டு வாங்கின கொஞ்ச நாள் எப்படி ஒரு நல்லா ஓடும். அதே ஒரு 2-3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? ஸோ அது கொஞ்சம் தேய்மானம் அடையும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கேமிட்ஸும் நமக்கு வயசாக அதனுடைய தரமும் குறையுங்க. அது எப்படின்றத நாங்கள் அசஸ் பண்ணுவோம். இப்போ எக்வாலிட்டினா என்னன்னு பார்ப்போம். ஸோ எக்வாலிட்டி அந்த கரு முட்டையினுடைய தரம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை அவங்களுக்கு எதுவும் பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கா, பிஎம்ஓஎஸ்ன்னு சொல்லணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கா, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுக்கு எதுவும் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, இல்லை அனோவிலேஷன் இருக்கா, இல்லை ஃபெலோப்பியன் பிளாக்கேஜ் இருக்கா, இந்த எதனால அவங்களுடைய எக்வாலிட்டி அஃபெக்ட் ஆகுது, ஒருவேளை எக்வாலிட்டி ரொம்ப புவராக இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சைக்கிள் டிசைட் பண்ணணும், இது எல்லாத்தையும் நாங்கள் எக்வாலிட்டியை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ எக்வாலிட்டி எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றனால மட்டும் உங்களால் ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஓவிலேஷன் ப்ராப்ளம். நிறைய பேர்த்துக்கு நார்மலான எக் டெவலப்மெண்ட் இருக்கும். பட் ஓவிலேஷன் இஷ்யூஸ்னால அவங்களுக்கு அந்த கருமுட்டை வெளியே வராது. ஈவன் தோ நல்ல ஸ்பார்ம்ஸ் இருந்தும் அந்த ஸ்பார்மால் எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல எக்கே இல்லை. ஸோ ஓவிலேஷன் ப்ராப்ளம்னாலையும் ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஓவிலேஷன் ப்ராப்ளம் எதனால நடக்குது? நிறைய பேஷண்ட்டுக்கு திக்கான ஓவேரியன் வால் இருக்கலாம், இல்லை பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபேக்டர்னால ஓவிலேஷன் இஷ்யூஸ் ஆகும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்க, பிளாக்டு ஃபெலோப்பியன் டியூப்ஸ். அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்பார்ம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், எக்வாலிட்டி, எக் ரிலீஸ் ஆகிறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஃபெலோப்பியன் டியூப் வருது இல்லையா, கர்ப்பப்பையிலேருந்து அந்த 2 டியூப் ஓவேரியோட கனெக்ட் ஆகும். அந்த டியூப்பில் ஏதாவது அடைப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டியூப்பில் அடைப்பு இருக்கிற பட்சத்தில் ஸ்பார்ம்ஸால் அந்த சைடு போய் எக்கை ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது, எக்கால் இந்த சைடு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு பிளாக்கேஜ் ரிமூவல் பண்ணலாம் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லையா நாங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்துங்க, இது ரொம்ப முக்கியமானது, எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் எதனால் வருது? யூஸ்வலாக கரு பதிகிற அந்த சுவரை தான், எண்டோமெட்ரியல் சுவர், கர்ப்பப்பை சுவரை தான் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வால் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது நார்மலாக 7 mm இருக்கணும், ஒரு 6 above இல்லை 7 mm இருக்கணும். ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரை மோஸ்ட்லி கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியாசிஸில் அந்த லைன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த கர்ப்பப்பை சுவரில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் வால் திக்னஸ்ஸு அவுட் சைட் ஆஃப் த ஓவரி, இல்லை அவுட் சைட் ஆஃப் த யூட்ரஸ், இல்லை வேறு அது வளரக்கூடாத இடங்களில் அது வளரும். இதனால் ஓவிலேஷன் மற்றும் பெயின் அதிகமாக இருக்கும், ஓவர் மென்சுரல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் அவங்க ப்ரெக்னென்சி ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியாது. நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த எண்டோமெட்ரியல் ப்ராப்ளம்னாலே அவங்களுடைய ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ், சம்டைம்ஸ் சர்ஜிக்கல், இது ரெண்டும் கம்பைன் பண்ணி கூட ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் பிளான் பண்ணுவாங்க. இந்த எண்டோமெட்ரியாசிஸ் ப்ராப்ளமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர். சார், எனக்கு ஸ்பெர்ம் நார்மலாக இருக்குது, என்னுடைய ஒய்ஃபுக்கும் எக்கு நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது,
ஆனாலும் எங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவே ஆக மாட்டேது. இதுக்கு முக்கியமான காரணம் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியராக இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபர்டிலைஸ் ஆகி பிளாஸ்டோசிஸ்டும் டெவலப் ஆகிருக்கும். ஆனால் அந்த கருவால் அந்த கர்ப்பப்பை சுவரில் பதிய முடியாமல் போகலாம். அது பதிஞ்சாதான் தொப்புள் கொடி வளரும், அதுக்கப்புறம் குழந்தை உருவாகும். ஸோ இந்த ப்ராசஸ் சரியாக நடக்காமல் போகிறதுக்கு எண்டோமெட்ரியல் வால் திக்னஸ் கம்மியாக இருக்கலாம். ஸோ இல்லைனா அந்த எம்ப்ரியோ சரியாக ஹேட்ச் ஆகாமல் போயிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த செல்லுலேருந்து அந்த எம்ப்ரியோ உடஞ்சி வெளியில் வந்து தான் கர்ப்பப்பை சுவரில் பதியும். ஸோ இதில் எண்டோமெட்ரியல் திக்னஸ் அண்ட் எம்ப்ரியோவோட ஜோனா பெலிசிடா அந்த அவுட்டர் லேயர் இது ப்ராப்பராக உடஞ்சி வெளியில் வந்து அந்த கர்ப்பப்பையில் அந்த கரு பதியும், அந்த கர்ப்பப்பை சுவரில் கரு பதியும். இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். நிறைய பேர் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் ஒரு பிளட் ஸ்பாட்டிங் நடக்கும். அதை பீரியட்ஸ்ன்னு நினச்சி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. ஆனால் அது பீரியட்ஸ் கிடையாது. தட் இஸ் த ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் இம்ப்ளான்டேஷன். அதாவது அந்த எம்ப்ரியோ இதான் அந்த செல் சுவர்னு வச்சுக்கோங்க. அந்த கர்ப்பப்பையோட சுவர் இதான் அந்த கருவினுடைய ட்ரோஃபெக்டடோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ட்ரோஃபெக்டடோம் செல்ஸு பெனிட்ரேட் ஆகும்போது ஒரு சில பிளட் ஸ்பாட்டிங் வரலாம். பீரியட்ஸ் பிளட் வந்து ஃப்ளோவாக வரும். பட் அந்த ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் இம்ப்ளான்டேஷன் அந்த பிளட் ஸ்பாட்டிங் சும்மா எப்படி ஒரு பெயிண்ட் எப்படி தொளிச்சு விட்ட மாதிரி பிளட் ஸ்பாட்டிங் இருக்கலாம். நிறைய விமென்ஸ் அதை பீரியட்ஸ் பிளட்டுன்னு கன்ஃபியூஷன் ஆகிப்பாங்க. இம்ப்ளான்டேஷனுக்கு எண்டோமெட்ரியல் திக்னஸ் ரொம்ப முக்கியம். இது எண்டோமெட்ரியம் சைடும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு சில நேரம் எம்ப்ரியோ சரியாக ஹேட்ச் ஆகி வெளியே வராமல் போகலாம். அதோட டெவலப்மெண்டல் பேசிஸ்னாலையும் இல்லை அதனுடைய ஜோனா பெலிசிடா ரொம்ப திக்காக இருக்கிற காரணத்தினால இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயங்க ஏஜ் ஃபேக்டர். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா வீடியோவில், உங்களுடைய வயசு அதிகமாக அதிகமாக உங்களுடைய கேமிட்டினுடைய குவாலிட்டி குறையிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏஜ் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிமுலேஷன்ஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் ட்ரீட் பண்ணுவாங்க. நாங்களும் மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இக்ஸி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஏஜ் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய கேமிட்டினுடைய தரமும் குறையும், அதனுடைய டிஎன்ஏ இன்டிகிரிட்டி ப்ளஸ் உங்களுடைய யூட்ரஸ் ஹெல்த், உங்களுடைய ஸ்பெர்ம், அதனுடைய டிஎன்ஏ, அதனுடைய கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இது எல்லாமே ஓவராலாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நிறைய பேஷண்ட்டுக்கு நான் ரொம்ப ஏஜ்டான பேஷண்ட்டுக்கும் நல்ல குவாலிட்டி ஆஃப் எக்ஸ், நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அடுத்து லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர். லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஹை ஹீட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் சைக்கிள் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, நல்ல ஃபுட் ஹேபிட் இல்லாமல் இருக்கிறது, ஹை ஆல்கஹால் கன்சப்ஷன், ஹை ஸ்மோக்கிங். ஸோ இந்த மாதிரியான நிறைய லைஃப் ஸ்டைல் பேஸ்டு திங்ஸ்னால உங்களுடைய கேமிட்ஸ் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகிறது நல்லது இல்லைங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வேர்ல்டில் ஸ்ட்ரெஸ்ஸு இன்அவாய்டபிள். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுறது நல்லது. நல்லா தூங்குங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க. ஃப்ரைட் ஐட்டம் இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நல்ல ஒரு ப்ராப்பரான ஹெல்தி டயட்டை, நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கலாம் இல்லை நான் வெஜிடேரியனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் எக்ஸலண்ட் ஃபுட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ வீட்டில் இருக்க சாப்பாடையே நல்லா நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லீப் 8 hours ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நல்ல ஹைட்ரேட்டாக இருங்க, தண்ணி நல்லா குடிங்க. இதுதான் லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. நிறைய பேஷண்ட் நானும் என்னோடய கெரியரில் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சிமென் அனாலிசிஸ் ரிப்போர்ட் நார்மலாக இருக்கும், அவங்களுடைய எக்வாலிட்டி நார்மலாக இருக்கும். அதை எங்களால் என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது. அதை தான் நாங்கள் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பாங்க, எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்களால ப்ரெக்னென்சி அச்சீவ் ஆகிருக்க முடியாது. ஈவன் நிறைய பேஷண்ட்டுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக இருக்காது. நிறைய பேஷண்ட்டுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் அபார்ஷன் நடந்திருக்கலாம், இல்லை ஃபீட்டல் ஆர்பிட்ரேட் ஃபெயிலியர் அப்போ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் நடக்கும். பட் நிறைய பேஷண்ட்டுக்கு ப்ரெக்னென்சியே பாசிட்டிவாக இருக்காது. ஒரு தடவை கூட அவங்க ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக இருக்க மாட்டாங்க. இதை நாங்கள் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இது வெரி லெஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்டும் நாங்கள் பார்க்குறோம். பட் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு
evaluate பண்ணி keep on trying and evaluating. We are trying to figure out what is the exact problem they are going through. But still the reports are very normal and it's very difficult to find what is the reason behind their infertility issues. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயமும் உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது. IVF ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை நான் இந்த சேனலில் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நானே ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.